ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டில் உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ஏபிஐ கால் அண்டு சீக்வன்சியல் ஏபிஐ கால். இதை எப்பப்போ எந்தெந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஆப்பை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு டேஷ்போர்டு பேஜ் இருக்குது அப்படின்னு அங்கே நிறைய ஏபிஐ கால் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம வந்து பேரலாக கால் பண்ணோம்னா ஒரே டைம்ல எல்லா ஏபியுமே கால் ஆகி, நம்ம டேஷ்போர்ட் வந்து வேகமா லோட் ஆயிரும். அது மாரி ஒரு பேஜ்ல பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி இருக்கும். இந்த ஏபிஐ கால் பண்ணி, அதுக்கு அடுத்து அந்த ஏபிஐ கால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த மாரி இடத்துல நம்ம கண்டிப்பா சீக்வென்ஷியல் ஏபிஐ தான் கால் பண்ணணும். ஸோ அந்த மாரி கேஸ்க்கு மட்டும் நம்ம சீக்வென்ஷியல் ஏபிஐ கால் பண்ணோம்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து சூப்பரா இன்கிரீஸ் பண்ண முடியும். நம்ம வந்து 2யுமே எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துரலாம். சரியா? நான் வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாரி ஏபிஐக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜேசன் பிளே ஸ்டோர்ல உள்ள அந்த யூசர்ஸ் ஏபிஐ எடுத்திருக்கேன். ஸோ இதே மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, போஸ்ட்டும் எடுத்துக்கலாம், டூ டூஸையும் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஏபிஐ காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆனா ஏபிஐ வந்து ஒரே மாரி தானே இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ கான்ஸ்ட் இந்த யூசர்ஸை மட்டும் இங்க எடுத்துட்டு இதை வந்து பேஸா வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு யூஸ் எஃபெக்ட் போடுறேன். சாரி, எம்ப்டி அரே. இங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் fetch data. இது ஒரு async ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, கடைசியா கால் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. அதுக்காக உள்ள ஒரு கன்சோல் லாக் போட்டுக்கிறேன். சூப்பர். நம்ம வந்து இப்போ ஒரு கன்சோல் லாக் போட்டாச்சு. நான் வந்து ரன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே நம்ம கன்சோல் லாக் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். யூஸ் எஃபெக்ட் ஒர்க்கிங் வந்துருச்சு. நான் இன்னொரு ரீஃப்ரெஷ் கூட பண்ணிக்கிறேன். பாருங்க, யூஸ் எஃபெக்ட் ஒர்க்கிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சீக்வன்சியல். சீக்வன்சியல் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு டிராயிங் மூலமாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏபிஐ கால் வந்து பண்ணுறீங்க. இப்போ வந்து நம்ம யூசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யூசர்ஸ் ஏபிஐ கால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இந்த ஏபிஐ முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன ஏபிஐ கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஏபிஐ வந்து கால் பண்ணுறோம். இது வந்து யூசர்ஸ் ஏபிஐ ஒரு 2 செகண்ட்னு வச்சுக்கோங்க. சாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் எடுக்குது. இது ஒரு 2 செகண்ட் எடுக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டூ டூஸ் ஏபிஐ கால் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ செகண்ட் எடுக்குது? 3 ஏபிஐ கால் ஆகுறதுக்கு 7 செகண்ட் ஆகுது. இது வந்து என்னன்னா சீக்வென்ஷியல் மெத்தட். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். சரியா? சூப்பர். இப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் யூசர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சியஸ் நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சியஸ் வந்து என்கிட்ட இல்லை. நம்ம ஆக்சியஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சர்வரை ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு npm install axios. சூப்பர். நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சியஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர்ஸ் ஈக்குவல் டு அவைட் axios டாட் கெட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா API/users அதுக்கப்புறம் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா பேஸ்ட் பண்ணிட்டேன்.
ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம், அடுத்ததாக டூ டூஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ மூணையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வரிசையாக கால் பண்ணி ஒரு கன்சோல் லாகும் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து நம்ம ரியாக்ட் அப்போ ரன் பண்ணிட்டு செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு டைம் எடுக்கு அப்படின்ட்டு. ஸோ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு யூசர்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் டூ டூஸ் வந்திருக்கு. எல்லாமே 2 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து main.tsxல ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து எனபிளில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிசபிள் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாட்டி தான் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு யூசர்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் போஸ்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் டூ டூஸ் வந்திருக்கு. இது வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே இந்த பக்கம் நெட்வொர்க் டேப்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 116 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 122 மில்லி செகண்ட் ஆயிருக்கு. இது ஒரு 111 மில்லி செகண்ட், இது ஒரு 104 மில்லி செகண்ட். சரியா? இவ்வளோ டைம் வந்து எடுத்திருக்குது. இதை நம்ம கன்சோல் லாக் வழியாகவும் நம்ம டைம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, நம்ம கோட் பேஸில் வந்து கன்சோல் லாக் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் டைமில் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்தேன், ஃபெச் டேட்டா அப்படின்ட்டு. ஸோ கடைசி ஏபிஐகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல போய்ட்டு மறக்கா கன்சோல் டாட்டு டைம் எண்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் அதே சேம் ஃபெச் டேட்டாவே தான் கொடுக்குறேன். ஸோ அங்கே என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கே கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் வந்து நமக்கு வந்து கால்குலேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 1 2 3 3 ஏபிஐ கால் ஆகிருச்சு. கால் ஆகி முடித்த உடனே நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 577.922 சம்திங் மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் செகண்ட் ஆகிருக்கு மொத்தம் 3 ஏபிஐ வரிசையாக கால் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரலல் ஏபிஐ வந்து கால் பண்ணலாம். சரியா? பேரலல் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் அதாவது டெவலப் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்மளோட யூசர்ஸ் ஏபிஐ, அதுக்கப்புறமா இது நம்மளோட டூ ஏபிஐ, தென் இது நம்மளோட போஸ்ட் ஏபிஐ. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா சீக்வன்ஷியலில் 1 by 1 பார்த்தோம். இப்போ நம்ம பேரலல் அப்படின்னு வரும்போது இது மூணுமே என்ன ஆகும்னா ஒரே டைமில் கால் ஆகும். நமக்கு பேரலல்லாம் நமக்கு மொத்தம் எவ்வளோ செகண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பேரலல் இல்லை, சீக்வன்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 577 மில்லி செகண்ட் வந்துருந்துச்சு. அதுவே நம்ம பேரலலில் பார்த்தோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம இப்போ வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேரலல் ஏபிஐ வந்து கால் ஆகும். ஒரே டைமில் மூணுமே கால் ஆயிரும். மூணுமே அதாவது எந்த ஏபிஐ ஸ்பீடாக இருக்கோ அந்த ஏபிஐ ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதே சீக்வன்ஷியல்னா ஒன்று முடிஞ்சால் தான் அடுத்து வரது, எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடை ஃபுல்லாக நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா பேரலாக பண்ண போகிறோம். பேரலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராமிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து டைமர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் இப்போ வந்து நம்ம பேரலல் ஏபிஐ கால் வந்து பண்ணிட்டோம். இது வந்து யூசர்ஸ், போஸ்ட்டு, டூ டூஸ். இப்போ நம்ம மூணையும் கூட கன்சோல் லாக் கூட பண்ணிக்கலாம். ஸோ கன்சோல் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைம் எவ்வளோ எடுக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே இன்னொரு கன்சோல் லாக் கூட போட்டுக்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாகில் பேரலல் ஏபிஐ கால்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேரலல் ஏபிஐ கால் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னா 304 மில்லி செகண்ட்லேயே 3 ஏபிஐ கால் ஆகி முடிச்சிருச்சு. இன்னொருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணலாம். பாருங்க 322. இன்னொருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணால் பாருங்க 264. இன்னொருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணாச்சுன்னா கம்மி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இதுதான் பேரலல் ஏபிஐயோட பவர். இப்போ நீங்கள் நெட்வொர்க் டேப்லேயே போய் பார்த்தாலும் கூட 3 ஏபிஐயுமே இப்போ நான் இங்கேருந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, 3 ஏபிஐயுமே சேம் டைமில் கால் ஆகிருக்கும். சரியா? இப்போ நான் இதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெட்வொர்க் டேபில் சீக்வன்ஷியல் ஏபிஐ எப்படி கால் ஆகுது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நெட்வொர்க் டேபில் கால் பண்ணுறேன் பாருங்க, 1 by 1 வந்திருக்கும். ஃபஸ்ட் யூசர்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட், அதுவே நம்ம பேரல் பார்க்கும்போது மூணுமே அட் அ டைமில் கால் ஆகிருக்கும்.
ஸோ இதுதான் பேரலலும் சீக்வென்ஷியலும். நீங்க மொத்தமா எந்த டிபெண்டன்சியும் இல்லாம நம்மள மாரி ஏபிஐஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி பேரலல் கால் யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்கள அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். சூப்பராவும் இருக்கும். சீக்வென்ஷியல் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஏபிஐ வந்து வர்ற டேட்டாவ வச்சு தான் நான் செகண்ட் ஏபிஐ வந்து கால் பண்ண முடியும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மட்டுமே சீக்வென்ஷியல் ஏபிஐ யூஸ் பண்றது வந்து பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல தான் இதுல வந்து நீங்க ஏதாவது புதுசா கத்துருந்துச்சுன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாரி வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.